ஓகே ஓகே, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. எல்லாரும் என் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இருங்க, கேக்க ஒரு வழி பண்றேன். பொது அறிவு இல்லாதவனே, பாட்டெல்லாம் பாடி இருக்கோம், கொஞ்சமா எங்களுக்கு கூட மோட்டா. என் பர்த்டேக்காக இத்தனை பேர் வந்திருக்கீங்களே, எல்லாரும் வெறும் கையோட வந்திருக்கீங்களே, கிஃப்ட் எதுவும் இல்லையா? இப்போ நான் தரேன், வாங்கிக்கோ. அடிக்காதீங்க அடிக்காதீங்க, எல்லாரும் அடிக்காதீங்க. சொன்னா கேளுங்க, வேண்டாம் வேண்டாம், ஐயோ வேண்டாம், அடிக்காதீங்க அடிக்காதீங்க, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அடிக்காதீங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு மூக்கு பிடிக்க சமோசா சாப்பிடுறது, ராத்திரில கத்துறது. வேண்டாம். பத்துலு, இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு திங்கக்கிழமை, அதாவது மண்டே. அதனால என்ன? திங்கக்கிழமை என்னைக்கு கேட்கல, இன்னைக்கு என்ன நாளுன்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். அதாவது இன்னைக்கு இந்த விஷயத்தை நான் மறந்தே போயிட்டேன், சாரி. என்ன நண்பன் நீ, இத கூட மறந்துட்டேன். சரி, இன்னைக்கு என்ன நாள் சொல்லு பார்க்கலாம். சாரி மோட்டோ, நல்ல வேலை எனக்கு நீ ஞாபகப்படுத்தின. இல்லனா நல்ல வேலையா நான் டிஃபனை சாப்பிட்டு இருப்பேன். ஏன் இன்னைக்கு என்ன? இன்னைக்கு அமாவாசை, இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல வந்த மோட்டோ. நான் அமாவாசை அப்பாவாசை இத பத்தி எல்லாம் கேட்கல, இன்னைக்கு என்ன நாளுன்னு உன்கிட்ட கேட்டேன். இன்னைக்கு வேற எந்த விசேஷமும் இல்ல, சும்மா என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைக்காத. நான் வரேன், நிறைய வேலை இருக்கு எனக்கு. பத்துலு, நீ வெளிய போய் பாரு, இன்னைக்கு என்ன நாளுங்கறத நீ மறந்துட்ட. வெளியில நானா? அதே எப்படி? திறந்துடு சீசி. வெளியில நான் எப்படி இருக்க முடியும்? ஒரு நிமிஷம் இரு. ஒரு உயிர் நண்பனுக்கு பிறந்த நாள், அத கூட மறந்துட்ட. நீலாம் என்ன நண்பன்? இதான் உன் பெட்டி. பத்துலு, என் உடன்பிறா சகோதரா, என் உயிர் நண்பா, நடு ரோட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இன்னைக்கு மோட்டுவோட பிறந்த நாள், உங்க எல்லாரும் கூடவே சேர்ந்து பர்த்டே பார்ட்டி கொடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சர்ப்ரைஸா பிறந்த நாள் கொண்டாடுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அத நம்ம ரெடி பண்ணலாம்ப்பா. இந்த ஊரோட ஹீரோவா இருக்கிற நீ எங்க தனியா நடந்து போயிட்டு இருக்க? எங்க போற, ஏன் போற, எதுக்காக போற, சீக்கிரம் சொல்லு. சார், போலீஸ்காரங்களுக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகம், நான் கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன நாளுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு சட்டத்தை உருவாக்குன நாள். இந்த நாள்ல தான் முதல்ல சட்டத்தை உருவாக்குனாங்க. ஆஹா, நான் அத பத்தி கேட்கல சிங்கம் சார். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஐபிக்கு முக்கியமான நாள், அது என்னன்னு சொல்லுங்க. மகாத்மா காந்தி பிறந்தது அக்டோபர் 2, ஜவஹர்லால் ஜி நவம்பர் 14, இந்திரா காந்தி ஜி, சுவாமி விவேகானந்தா, மைக்கேல் ஜாக்சன். சாரி, இன்னைக்கு எந்த பெரிய மனுஷனோட பிறந்த நாளும் இல்ல, நிச்சயமா சொல்றேன். ஒருவேளை கண்டிப்பா ஏதாவது திருடனோட பிறந்த நாளா இருக்கலாம். அந்த விஷயம் எல்லாம் யாருக்கு தெரியும்? எப்படி 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 யாருக்கு தெரியும் சொல்லு. ரொம்பவே சரியா சொன்னீங்க சிங்கம் சார். ஏ மோட்டு, இப்போ நீயே சொல்லு, எனக்கு எந்த திருட்டு பயபுள்ளைக்கு பிறந்த நாள்னு நீயே சொல்லு மோட்டு. இவன் ஹீரோவா தான் இருந்தா எப்படி வில்லனா மாறிட்டா? என்ன ஒண்ணுமே புரியலையே. பாரு பாரு, இங்க நல்லா பாரு, வேனு போல இருக்கு நம்ம கிட்ட தேரு. இப்ப எனக்கு வேணும் பழ சாரு, நீங்க எல்லாரும் என்ன கூப்பிடணும் சாரு. பிரமாதம் பாஸ், பிரமாதம். உங்க பஞ்ச் டயலாக் சூப்பரா இருக்கு. போது என்ன ரொம்ப புகழாத. இப்ப வாங்க மோட்டுவை விஷ் பண்ணலாம். மேனே மேனே ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எங்க சார்பாவும் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. என் கூட பழகின எல்லாருமே இத மறந்துட்டாங்க. ஆனா நீங்க மட்டும் என் பிறந்த நாளை ஞாபகம் வச்சு வாழ்த்து
சொல்றீங்க? உங்களை நினைச்சாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கேளு மோட்டோ. நீ உன்னோட எமோஷனலை கொஞ்ச நேரத்துக்கு கண்ட்ரோல் பண்ணி வை. யாருக்கு எது ஞாபகத்துல இல்ல முதல்ல அத சொல்லு. உங்களுடைய வாழ்த்தை கேட்ட உடனே நான் எமோஷன் ஆயிட்டேன். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ண முடியலையா? விஷயத்த நீ சொல்லன்னா வேற யாரு வந்து என்கிட்ட சொல்லுவா? அது எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க வாயால சொல்லுங்க. சரி, விஷயத்த நீ சொல்ல மாட்டேங்கிற, அதனால நானே உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்குதான் நான் முதல்ல திருட ஆரம்பிச்சேன், அதுவும் உன்னால. இன்னைக்குதான் நான் பல சாகசங்களையும் செய்ய ஆரம்பிச்சேன், அதுவும் உன்னாலதான். அதனால ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே டு மீ மீ. என்னையாண்டு தந்தூரி அடுப்பை பத்த வச்ச மாதிரி இப்படி கும்பல் கூண்டிட்டு தண்ணி எடுத்துட்டு வாங்கப்பா. என்னப்பா இது? நம்ம விழா கொண்டாடலாம்னு பார்த்தா நம்ம விழா எலும்ப உடைச்சிடுவான் போல இருக்கு. நிக்காம ஓடுங்க, புடிச்சானா குப்பு குப்புன்னு குத்திடுவான் போல இருக்கு. இது ரொம்ப சூப்பரா இருக்கு. அதேங்கப்பா, நம்மளோட இந்த சர்ப்ரைஸ் பார்ட்டி எப்ப ஆரம்பிக்க போகுது? எப்ப சொல்லுங்க. இந்த டெக்கரேஷன் முடிஞ்சதும் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சிங்கம் சார், இந்த கெமிக்கல் எல்லாத்தையும் வெளியே கொண்டு போய் வச்சிருங்க. டாக்டர் மண்டையா எங்க இருக்க? மத்தவங்க மாதிரி இல்ல, பூசணிக்காய் மண்டையனுக்கு என் மேல ரொம்ப ரொம்ப அன்பு ஜாஸ்தி. பூசணிக்காய் மண்டையா, கதவை தர சீக்கிரம். எங்க இருக்க? நாம கொஞ்ச நேரம் பேசாம இருக்கலாம், அவன் கத்திட்டு தானா போயிடுவான். ஏன்னா நம்ம பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ற வேலை இன்னும் முடியல. அதான் மிட்டாய் ரெடி பண்ணணும், கேக் ரெடி பண்ணணும், எவ்வளவு வேலை இருக்கு. மோட்டு சார், டாக்டர் ஜக்கா உள்ள இருக்காரா? அவர் உள்ள இருந்தா நான் ஏன்டா வெளியே ரெண்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கேன்? இந்த முட்டாயை இப்ப நான் யாருக்கிட்ட கொடுக்கறது? மிட்டாயா? சரி சரி, அதை என்கிட்டயே கொடுத்துரு. டாக்டர் பூசணிக்காய் மண்டையனுக்கு உயிர் நண்பன் நானே அவர்கிட்ட இதை ஒப்படைச்சிடுறேன். கிளம்பு. இந்த பானை வைத்த மோட்டு இருக்கானே, அவனுக்காக கஷ்டப்பட்டு உருவாக்கின எல்லா பிளானையும் கெடுத்துருவான் போல இருக்கு. அட விட்டு தள்ளுப்பா, அவன் மிட்டாயை மட்டும் தானே சாப்பிடுறான். பரவாயில்ல, சாப்பிட்டோம், விட்டுரு. பூசணிக்காய் மண்டையா, நீயாவது எனக்கு ஆறுதல் சொல்லுவேன்னு பார்த்தேன், ஆனா நீயும் இங்க வீட்டுல இல்ல. என்ன நண்பையா நீ? என் பிறந்த நாள ஒருத்தர் கூட ஞாபகம் வச்சுக்கல. எனக்கு உயிர் நண்பன் ஒருத்தர் கூட கிடையாது. யாருக்காக இந்த உலகத்துல நான் இனிமே இருக்கணும்? இனிமே நான் இங்க இருக்கிறது அர்த்தமே கிடையாது. நான் இங்க இருந்து கிளம்புறேன். இந்த ரெண்டு கெமிக்கலும் ஒன்னா சேரக்கூடாது. சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க, போங்க. வேண்டாம், எல்லாரும் ஓடி போய் தப்பிச்சுக்கோங்க, இது பிளாஸ்ட் ஆக போகுது. அந்த பானை வைத்தன் கூட இருந்தாலும் பிரச்சனை, வெளியே இருந்தாலும் பிரச்சனை. அத்துலு மட்டும்தான் எனக்கு உயிர் நண்பனாக இருந்தான். இந்த ஊர்ல இருக்கிற மத்தவங்க யாரும் எனக்கு நண்பனாக இல்லைன்னா கூட நான் கவலைப்பட்டது கிடையாது. ஆனா அவனே என்ன மறந்துட்டான். எதுக்காக கேக்கெல்லாம் கொண்டு வரீங்க? ஏன்னா இன்னைக்கு உன்னோட பர்த்டே தான் மோட்டோ. பாட்டு முடியற வரைக்கும் உணர்ச்சி வசப்படாத மோட்டோ. லட்சியத்தை நிறைவேற்றிக்க. ஏன் நீங்கெல்லாம் கேக்கு சாப்பிடாம அப்படியே அமைதியா இருக்கீங்க? என் பர்த்டேக்கு ஏதோ சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுக்க போறீங்கன்னு நினைச்சேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ கொடுத்தியே, அதுதான் பெரிய சர்ப்ரைஸ். உனக்கு எங்களால சர்ப்ரைஸ் பார்ட்டி ரெடி பண்ண முடியல, ஆனா சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கோம் மோட்டு. சர்ப்ரைஸ் கிஃப்டா? ஆஹா, சர்ப்ரைஸ் கிஃப்ட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமா கொடுங்க. எதுக்காக எல்லாரும் கம்பு எடுக்கிறீங்க? சர்ப்ரைஸ் பார்ட்டி கெடுத்ததே நீ தாண்டா, பானை வைத்தா. அதனாலதான் உன்னை ரவுண்டு கட்டி பொழக்கலான்னு வந்திருக்கோம். இதுதான் உண்மையான சர்ப்ரைஸ். அடிங்க. வேண்டாம் வேண்டாம், சொன்னா கேளுங்க. நான் உங்களுடைய உயிர் நண்பன் இல்லையா?